வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. خيركم أتعلم القرآن وعلمه. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் கட்டாய கடமையாகும். அல்லாஹ் தஆலாவின் கட்டளைப்படியும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் அமல் செய்வது கட்டாய அவசியமாகும். குழந்தைகள் இஸ்லாம் என்ற இயற்கையிலேயே வளர்கின்றன. அக்குழந்தைகளை யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக அல்லது நெருப்பை வணங்குவர்களாக நமது பெற்றோர்கள் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தொலபுல் இல்மி ஃபரீலத்து அலா குல்லி முஸ்லிம். மார்க்க கல்வியை கற்பது முஸ்லிம்கள் மீது கட்டாய கடமையாகும். ஆகவே நம் அனைவரும் மார்க்க கல்வியை கட்டாயமாக கற்க வேண்டும். மார்க்க கல்வி கற்பவர்களுக்கு ஹதீஸ்களில் பல சிறப்புகள் உள்ளன என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எவர் மார்க்க கல்வியை கற்கிறாரோ அவருக்காக அல்லாஹ்வுடைய மாணவர்களோ, பூமியில் வாழும் எறும்புகளோ, கடலில் வாழும் மீன்களோ அவர் நலத்திற்காக துஆ செய்கின்றனர். மேலும் அவர்களின் மீது அன்பு வைக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தஅல்லமுல் இல்ம வஹுன் நாஸ். அறிந்தவரும் நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் மார்க்க கல்வியை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அறிந்தவரோ அறியாதவரோ ஒருபோதும் சமமாகவே மாட்டார்கள். மார்க்க கல்வி என்பது மிக மிக முக்கியமானது. உலக கல்விக்காக தர வேண்டிய பாதி பங்கு கூட மார்க்க கல்விக்கு தர வேண்டும். உலக கல்விக்காக லட்சக்கணக்கில் செலவிடுகிறார்கள். அனைவரும் அல்லாஹ்வின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, எப்படி மார்க்க கல்வியை பயிர வேண்டும் என்று சொல்லி கொடுத்தாங்களோ அந்த அடிப்படையில் நம்ம செய்யணும். இப்போ நம்ம வீட்டிலேருந்து வெகு தூரம், ரொம்ப தூரம் இருக்கு பள்ளி, அங்கே நான் போக மாட்டேன், இவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸை அசட்டை செய்யக்கூடாது. அசட்டை செய்யாமல் பள்ளிக்கு போய் மார்க்க கல்வியை பயின்று வர வேண்டும். அதிக தூரத்திற்கு சென்று மார்க்க கல்வியை பயின்று வருபவர்களுக்கு அதிக நன்மை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மார்க்க கல்வியை கற்றால் அதற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தின் ஒரு பாதையில் நம்மளை நடக்க செய்கிறான். ஆகவே நாம் அனைவரும் மார்க்க கல்வியை கற்க வேண்டும். நாம் மட்டும் கற்காமல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். எதை கேட்டோமோ எதை சொல்லுமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசினார். இன்னும் நல்ல அரசியல் பேச்சுக்களை பெண்களும் பதில் செய்வானாக. அடுத்ததாக